அணு ஆயுத பேரழிவுக்கு உலகம் சில மில்லிமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது என்று ட்ரம்புக்கு ரஷ்யா வார்னிங் கொடுத்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அணு ஆயுத பேரழிவுக்கு உலகம் சில மில்லிமீட்டர்கள் தொலைவில் தான் இருக்கிறது என்று ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. சமீபத்திய ஊடகத்திற்கு நேற்று ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் செர்ஜி ரியாப்கோவ் பேட்டியளித்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதாவது, ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி செய்தால் அது மத்திய கிழக்கு பகுதியில் நிலைமையை மேலும் மோசமாக்கும். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ராணுவ உதவியை வழங்குவதை ரஷ்யா கடுமையாக எச்சரிக்கிறது. இப்போது நடக்கும் மோதல் அணுசக்தி பேரழிவின் விளிம்பில் உலகத்தை கொண்டு வந்துள்ளது. பேரழிவுக்கு வெறும் சில மில்லிமீட்டர் தொலைவில் தான் உலகம் இருக்கிறது. மோதலில் ஈடுபட்டிருக்கும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடன் ரஷ்யா தொடர்ந்து பேசி வருகிறது என்றும் கூறியுள்ளார். முன்னதாக ஈரான் குறித்து பேசியிருந்த ட்ரம்ப், உங்கள் தலைவர் காமேனி எங்கு இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும். கவலைப்படாதீர்கள், அவரை நாங்கள் கொல்லப் போவதில்லை. ஆனால் உடனடியாக போரை நீங்கள் நிறுத்த வேண்டும். எந்தவித நிபந்தனையுமின்றி நீங்கள் சரணடைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பதிலுக்கு ஈரான் தரப்பிலிருந்து கடுமையாக எதிர்வினை வந்திருக்கிறது. ஈரானை யாராலும் சரணடைய செய்ய முடியாது. ஒருவேளை அமெரிக்கா இந்த போரில் இணைந்தால் சரி செய்ய முடியாத சேதம் ஏற்படும் என்று ஈரான் எச்சரித்திருந்தது. இப்படி இருக்கையில் தான் ரஷ்யாவின் கருத்து வெளியாகியுள்ளது. தொடக்கத்திலிருந்து ரஷ்யா ஈரான் பக்கம்தான். போகாத குறைக்கு பிரிக்ஸ் அமைப்புகளும் ஈரான் இணைந்திருப்பதால் ஒருவேளை அமெரிக்கா நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டால் ரஷ்யாவும் நேரடியாக தலையீடு செய்யும். அது மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும். இதைத்தான் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் மேலோட்டமாக எச்சரித்திருக்கிறார். இருப்பினும் இந்த போரில் ரஷ்யா இதுவரை எந்த தலையீடும் செய்யவில்லை. அதேபோல ரஷ்யா அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அந்நாட்டு அரசு செய்தி ஊடகமான டாஸ்க்கு அளித்த பேட்டியில், அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக தலையிட்டால் ஒரு லூப்பை ஏற்படுத்தும். இது பயங்கரமானதாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் இஸ்ரேலின் தாக்குதலில் சந்தேகம் இருக்கிறது. அது நியாயமற்றதாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி வழங்க வேண்டாம் என்று அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் என்று ரஷ்யா வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் செர்ஜி ரியாப்கோவ் கூறியிருக்கிறார். ஆக ரஷ்யாவின் பார்வை முழுவதும் இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் குவிந்திருக்கிறது. ஒரு சிறிய தவறான நகர்வு கூட பேரழிவை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லப்படுவதால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெறும் கையை பிசைந்து கொண்டிருக்கிறன என்றும், மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு இராணுவ தளம் இருப்பதைப் போல ரஷ்யாவுக்கும் தளம் இருக்கிறது. சிரியாவில் லதாக்கியா மாகாணத்தில் ஸ்கீமிம் விமானப்படை தளத்தை ரஷ்யா இயக்கி வருகிறது. இங்கு Su-34, Su-35 மற்றும் MiG-31K அதிநவீன போர் விமானங்களை ரஷ்யா வைத்திருக்கிறது. இது மிகப்பெரிய விமானப்படை தளமாகும். இதே சிரியாவில் டார்டஸ் கடற்படை தளத்தையும் ரஷ்யா இயக்கி வருகிறது. மத்திய தரை கடலில் ரஷ்யா வைத்திருக்கும் ஒரே கடற்படை தளம் இதுதான். ஒருவேளை இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா களமிறங்கினால் இந்த இடங்களில் இருந்து ரஷ்யாவும் நேரடியாக தாக்குதலில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நமது ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.